கோவையில் நடக்கும் த.வெ.க. பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் பங்கேற்க வாய்ப்பு. கட்சி நிர்வாகிகள் தகவல்: கோவை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான, நடிகருமான விஜய் கோவையில் நடைபெறவுள்ள முதல் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நட்சத்திரமாக திகழ்பவர் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள அவர், வரும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மையப்படுத்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கோவையில் நடக்கும் த.வெ.க. பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் பங்கேற்க வாய்ப்பு. கட்சி நிர்வாகிகள் தகவல்: கோவை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான, நடிகருமான விஜய் கோவையில் நடைபெறவுள்ள முதல் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நட்சத்திரமாக திகழ்பவர் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள அவர், வரும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மையப்படுத்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் த.வெ.க. முதல் பூத் கமிட்டி மாநாடு ஏப்ரல் 26 அல்லது 27 தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் நடிகரும் த.வெ.க. தலைவருமான விஜய் கலந்து கொள்வார் என கூறப்படுகிறது. இதுகுறித்து அக்கட்சி நிர்வாகிகள் கூறும்போது, கோவையில் நடைபெறவுள்ள முதல் பூத் கமிட்டி மாநாட்டில் தலைவர் விஜய் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளது. திங்கள்கிழமை அவரது வருகை குறித்து கட்சி தலைமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும். மக்கள் பிரச்னைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டுமென ஏற்கனவே அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அக்கட்சி நிர்வாகிகள் கூறும்போது, கோவையில் நடைபெறவுள்ள முதல் பூத் கமிட்டி மாநாட்டில் தலைவர் விஜய் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளது. திங்கள்கிழமை அவரது வருகை குறித்து கட்சி தலைமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும். மக்கள் பிரச்னைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டுமென அவர் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார்.